வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 1899 போஸ்டிங் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது 12th படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 20,000 வந்து அதிகபட்சம் 63,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சொந்த ஊர்லேயே வந்து வேலையை வந்து போட இருக்காங்க. லாஸ்ட் டேட் 9/12/2023. ஸோ இந்த டேட் வரைக்கும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் வந்து டைம் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 10/11/2023 தான் வந்து அப்ளிகேஷனே வந்து ஆன் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா 1 month வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் 9/12/2023 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு 9/12 வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஏதாவது நீங்கள் வந்து தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வந்து அடுத்த மாதம் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1 month வந்து டைம் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகிரி, சார்ட்டிங் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகிரி, அதுக்கப்புறம் போஸ்ட்மேனு, மெயில் கார்டு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு, போஸ்ட்மேனு, மெயில் கார்டு, அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஸ்டார்டிங்லேயே 25,500, அதே மாதிரி ஸ்டார்டிங் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இதில் 81,100 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட்மேனுக்கு 21,700 வரைக்கும் வந்து சேலரி ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் 21,700 கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 25,000 பக்கமாக கிடைக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு குறைந்தபட்சம் 18,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 56,900 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிடேஷன்ஸ் ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் வந்து போஸ்டிங் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட்னா நீங்கள் அதாவது டிகிரி படிச்சிருக்கலாம். அடுத்த போஸ்ட்மேனு, மெயில் கார்டுக்கெலாம் நீங்கள் 12th படிச்சிருந்தாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழில் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அப்படி தமிழ் வந்து எழுத படிக்க தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 10th படிச்சிருந்தாலே வந்து போதுமானது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இவங்க போஸ்ட் பேஸ், அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இந்த போஸ்டிங் எல்லாமே பேஸ்டாக உங்களோட ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸு, பேட்மிண்டனு, பால் பேஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸிங், கேரம், அதே மாதிரி கிரிக்கெட்டு, சைக்கிள் போலோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சைக்கிளிங், செஸ்ஸு, அதே மாதிரி பிரிட்ஜஸ், ஸோ இது மாதிரி பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வகையான ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜில் ஃபென்சிங், கோஃப், ஸோ அதே மாதிரி ஹேண்ட்பால், ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கபடி, கொக்கோ, அதே மாதிரி மோட்டர் ஸ்போர்ட்ஸு, ஸோ ஷூட்டிங்கு, ரோல் பால், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுமே மேபி வந்து எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 65 போஸ்டிங், 65 ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் யோகாசனாலேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 65 போஸ்டிங், இந்த 65 வகையான ஸ்போர்ட்ஸில் நீங்கள் எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் படி உங்களுக்கான அத்தாரிட்டி என்ன இருக்கணும், அவார்டிங் சர்டிஃபிகேட் என்ன வச்சுருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் படி நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் என்னது, நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். DOP ஸ்போர்ட்ஸ் recruitment.cep.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய்ட்டு உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து சர்க்கிள் வைஸ் வந்து போஸ்டிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 110 + 19 108 டோட்டலாக 124 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளவு, சார்ட்டிங் அசிஸ்டண்ட் எவ்வளவு, இது மாதிரி தனித்தனியாக 110 போஸ்டிங் அசிஸ்டண்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் 19, போஸ்ட்மேனுக்கு 108, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 124, இது மாதிரி டோட்டலாக வந்து போஸ்டிங் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்தெந்த லோக்கல் லாங்குவேஜ் போஸ்டல் சர்க்கிள் டிவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.
ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.